சென்னை வடபழனி காந்தி நகரில் உள்ள கால்வாயில் பாலம் சீரமைக்கும் பணியானது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை வடபழனி இருக்கக்கூடிய இந்த காந்தி நகர் கால்வாய் பாலமானது மனிதர்கள் பயன்பாட்டுக்கு படுப்பது ஒரு ஆபத்தான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இது குறித்து நம்ம நியூஸ் 7 தமிழ் செய்தி வழியாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருந்தோம். அதன் எதிர் வழியாக 5 மாதத்திற்கு முன்பே இந்த பகுதிக்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினரும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரும் விரைந்து வந்து இந்த பணியானது தொடங்கி வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த பணியானது இன்றைய வரை ஒரு ஆமை வேகத்தில் தான் இந்த பகுதியில் நடைபெற்று வருவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் இவ்வழியாக செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்துக்கு ஆளாகியிருக்கிறாங்க. குறிப்பாக இது போன்ற இந்த குறுகிய சாலையை பார்த்தாலே தெரிகிறது. இது போன்ற குறுகிய சாலை இருக்கும் பொழுது, இது போன்ற இந்த கம்பிகள் இருக்கும் பொழுது, இவ்வழியாக செல்லும் பொழுது அது ஒரு விபத்தாக தான் அடையும். அதுவும் ஒரு ஆபத்தான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த பாலமானது ஒரு சீரமைக்கும் பணியில் இருக்கும் பொழுது ஒரு புறம் பார்த்தாலும் இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த சாலை ஆக்கிரமிப்பும் நடைபெற்றிருக்கிறது. மற்றொரு புறம் பார்த்தாலும் இந்த குப்பை கழிவுகள் அனைத்தும் இந்த பாலத்து மேலே சூழப்பட்டிருக்கிறதால் அதுவும் இந்த பகுதியில் இந்த வாகனம் செல்வதற்கு ஒரு இடையூறாக தான் இருக்கிறது. அதே சமயம் நாம் நின்று கொண்டு இருக்கும் பொழுதே இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசப்படுகிறது. இது ஒரு சுகாதார சீர்கெட்ட நிலைமையாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதால் இந்த சாலை ஆக்கிரமிப்பும் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற இந்த கம்பிகள் தடுப்புகள் இல்லாத சாலைகளாம் நிச்சயமாக இந்த பகுதியில் வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு ஆபத்தான விஷயமாக தான் இருக்கும். அதே சமயம் இந்த குப்பை கழிவுகளும் மற்றும் இந்த பாலம் சீரமைக்கும் பணியினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் அடைகிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். நான் தினமும் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் மனைவியை கூட்டிகிட்டு நான் டெய்லியும் இதே பாலத்து வழியாக தான் நான் டெய்லியும் போகிறேன். இதே பாலத்து வழியாக திரும்பி வரேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கர்ட் ஆகி கீழே விழுறோம். அது மட்டும் இல்லாமல் இதை ஆரம்பித்து கொஞ்சம் அப்படியே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் வேலைப்பாடுகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய இன்சிடென்ட்கள் இங்கே நடக்குது. ரெண்டாவது ஸ்கூல் பள்ளி குழந்தைகள் இந்த பக்கம் தான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த இடம் மேலே மேலே ஒழுங்குமுறை பண்ணி சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் எங்களுக்கெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதனால் இந்த வேலைப்பாடுகள் கொஞ்சம் சீக்கிரமாக வருவதற்கான நமது அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சைடு இப்படி வரும்போதெல்லாம் ஃபுல்லாமே இந்த சைடு குப்பை கொட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த பாலம் சரி பண்ணுறதுக்கான வேலை போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஹைஜீனிக் இஷ்யூ. ஸோ இங்கே நிறைய பேர் இருக்கிறனால ஹைஜீனிக் இஷ்யூ நிறையா இருக்குது. ஸோ நிறையா நோய் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்கனால லைக் இங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு நிறையா இந்த ஸ்மெல்லு அதெல்லாம் வர்றதால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் இங்கே சரி பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே போயிட்டு வர சொல்ல இங்கே நிறைய அனிமல்ஸும் இங்கே பாதிக்கப்படுது. லைக் நிறைய டாக்ஸு அதுவுமே இங்கெல்லாம் அங்கே ஸ்ட்ரேஞ்சாக ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பாலம் கொஞ்சம் சரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற குப்பையை அப்பப்போ எடுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய கார்ப்பரேஷன் சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அப்படியுமே குப்பை சேர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்பப்போ ரெகுலர் பேசிஸில் இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணாலே ஹைஜீனிக் இஷ்யூ எல்லாமே ரிசால்வ் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜு ரொம்ப மோசமாக இருக்குது. தண்ணி வந்தால் ஃபுல்லாக ரொம்ப மேலே ஆகுது. இந்த ஃப்ரிட்ஜு குள்ளமாக இருக்கும், குட்டையாக இருக்கும். அந்த பக்கம் இருக்கிற ஃப்ரிட்ஜு உயரமாக இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை கொஞ்சம் உயரப்படுத்தணும். நான் இனிமேல் பண்ணால் தான் இது கொஞ்சம் தண்ணி வந்தால் வீட்டு உள்ளே வந்துடும். ஃபுல்லாக மழை இந்த வாட்டி மழை இல்லாதனால அவ்வளோவா இல்லை. எல்லா வருஷமும் தண்ணி வீட்டு உள்ளே வந்துடும். இந்த வாட்டி அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக வண்டிங்க 2 பக்கம் கார் பார்க்கிங்கு ரொம்ப. அப்புறம் குப்பை எடுக்கவே மாட்டாங்க. எப்பாவது ஒரு மாதிரி தான் எடுப்பாங்க. 2 பக்கமும் குப்பை அடைச்சிட்ருக்கோம். சுத்தமாகவே இருக்காது ரோடு. பக்கம் போக முடியாது, வர முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இங்கே சுகாதார பிரச்சனை ஏற்படும். அதனால் நிறைய குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இங்கே. அதனால் இதெல்லாம் சுத்தம் படுத்தி க்ளீன் பண்ணி இந்த காவாயோட இந்த ஃப்ரிட்ஜை உயரப்படுத்தி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே சுகாதாரமாகவும் இருக்கும். இந்த ஏரியா மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு 5 மாதம் காலமாக இந்த பகுதியில் இந்த பாலம் வேலையானது ஒரு ஆமை வேகத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதனால் இதை விரைந்து முடித்து தர வேண்டும். அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பை கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும். அதே போலவும் இந்த பாலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாகனத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.